अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பலபடியாக அனுபவிக்கின்றார். முதலிலே அவன் எழுந்தருளியுள்ள நிலைகள் என்று 5 நிலைகள் சொல்லப்படுகின்றன அல்லவா? அந்த பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்கின்ற 5 நிலைகளை பற்றியும் பல பல பாசுரங்களிலே அனுபவித்தவர். மேலே சில பாசுரங்களாலே இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு சில உபதேசங்களை செய்கிறார். அந்த எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்தால் நல்ல இன்பமான வீடு என்கிற மோட்சத்தை நாம் பெறலாம் என்று இது போன்ற கருத்துக்களை பல பல பாசுரங்களிலே தெரிவித்து வந்தார். அதிலே 77வது பாசுரம். இந்த பாசுரத்திலேயும் இதற்கு அடுத்த பாசுரத்திலேயும் திருமந்திரத்தினுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். திருமந்திரம் என்றால் அது ஓம் நமோ நாராயணாயா என்கின்ற 8 எழுத்தை கொண்ட மந்திரமாகும். அந்த மந்திரத்தை ஓதுபவர்கள் பரமபதத்தையே ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் என்பதாக 77வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அந்த மந்திரம் 8 எழுத்துக்களை உடையதாக இருக்கின்றபடியினாலே அந்த 8 என்பதை சொல்ல திருவுள்ளம் பற்றின திருமழிசை ஆழ்வார் தமக்கே உரிய பாணி இதிலே அந்த 8ஐயே முக்கியமாக வைத்து பல பல 8க்களை சேர்த்து சொல்லுகிறார் என்று நாம் அனுபவிக்கும்படியாக இந்த பாசுரம் 8 என்ற சொல்லாலேயே பல இடங்களிலே நிறைந்திருக்கிறது. 8 மெட்டு மெட்டுமாய் ஒரு 7 மேழு மேழுமாய் 8 முன்னு முன்னுமாகி இன்னவாதி தேவனை எட்டினாய வேதமோடு இறஞ்சினின் அவன் பெயர் 8 எழுத்து மோதுவார்கள் வல்லர்வானமாலவே. முதலிலே 8ம் 8ம் 8மாய் என்று அந்த பகவானுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அதாவது 8 8 8 என்று 3 8 சேர்த்தால் அது 24 ஆகிறது. இந்த அச்சித் தத்துவம், அதாவது அச்சேதனமாகிற ஜடப்பொருள் என்பது 24 பிரிவாக இருக்கிறபடியினாலே அந்த 24 தத்துவங்களை இங்கே 8 மெட்டு மெட்டுமாய் என்று 3 8 என்ற சொற்களாலே சொல்லுகிறார். 24 தத்துவத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொங்கையும் புலன், பொறி 5, கருமேந்திரியம் 5, பூதம், இங்கு ஒரு பிரகிருதி, மகான், அகங்காரம், மனஸ் என்கிற 4. அதாவது 5 இந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள் என்று இப்படி 5 5ஆக ஒரு 4 5 சொல்லி 20 என்று சொல்லி, பிரகிருதி, மகான், அகங்காரம், மனஸ் என்று ஒரு 4 என்று சொல்லி, இது 24 தத்துவங்கள். இவை 24 தத்துவங்களும் அச்சித்துக்களாகும். அந்த அச்சித்துக்கள் அத்தனைக்கு நிர்வாகனாய் இருப்பவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதைத்தான் 8 மெட்டு மெட்டுமாய் என்று தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு 7ம் 7ம் 7மாய் என்று 3 7களை தெரிவிக்கிறார். எவை 7 என்றால் எல்லாம் 7 7ஆக 7 கடல்கள் இருக்கின்றனவாம், 7 குலபர்வதங்கள், 7 மலைகள் இருக்கின்றனவாம், 7 தீவுகள் இருக்கின்றனவாம். இந்த பிரகிருதி மண்டலத்திலே அந்த அண்டத்திலே நாம் பார்த்தோமானால் 7 கடல், 7 மலை, 7 தீவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. அதையும் இங்கே தெரிவிக்கிறார். ஓர் 7ம் 7ம் 7மாய் என்று இவற்றுக்கெல்லாம் கூட நிர்வாககன் பகவான் தான் என்று அவனை தெரிவித்தார். அதற்கு பிறகு 8 3ம் 1மாகி நின்றவா ஆதிதேவனை 8ம் 3ம் 1 என்றால் 8 என்றால் அதற்கு மேலே 3 11, அதற்கு மேலே 1 என்னால் 12. கீழே சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அச்சேதன தத்துவங்கள், அதாவது
24 தத்துவங்கள் என்று சொன்னதோ அல்லது அதற்கு மேலே கடல், மலை என்று தீவுகள் என்று சொன்னதோ எல்லாம் அச்சேதனங்களை குறிக்கின்றது. ஆனால் அதற்கு இருந்து இதையெல்லாம் நடத்துகின்ற தெய்வங்கள் என்று உண்டு. அவைகளிலே 12 ஆதித்யர்கள் என்று, சூரியர்கள் 12 என்று அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துவாதசாதித்யாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 ஆதித்யர்களை இவர் 8ம் 3ம் 1மாய் என்று இப்படி நின்ற ஆதி தேவன். ஆக இவையெல்லாம் ஆகி நிற்கிறவன் யார்? 24 தத்துவங்களான அச்சேதனங்கள், அதற்கு மேலே இருக்கக்கூடிய 7 கடல், 7 தீவு, 7 மலை என்கின்ற தத்துவங்கள், 12 ஆதித்யர்கள். அவர்களை சொன்னபடியினாலே மற்றுமுள்ள தேவதைகள் எல்லாரும், அதாவது 2 நால்வர், 2 மேலொருவர், 8 நால்வர், ஓரிருவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட 30 முக்கோடி தேவர்கள் அத்தனை பேரையும் இங்கே நாம் கருத்திலே கொள்ளலாம். இவையெல்லாம் ஆகி நிற்பவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று இப்படி 8 7 8 1 ஆகி நின்ற தேவனை என்று தெரிவித்தார். அப்படி நின்ற ஆதி தேவனை, அந்த எம்பெருமானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்கிறதை தெரிவிக்கிறார். எட்டினாய பேதமோடு இறைஞ்சி நின்று. எட்டினாய பேதம் என்னால் அவனை வணங்குதல் என்னால் அஷ்டாங்க நமஸ்காரம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே விழுந்து வணங்குகின்ற பொழுது அதற்கு எப்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றால், ஒரு தடியை அப்படி கீழே விட்டால் அது எப்படி முழுவதுமாக கீழே விழுமோ அதுபோல பகவானை கீழே விழுந்து வணங்க வேண்டுமாம். அப்படி வணங்குகின்ற பொழுது உடலால் வணங்கினால் மட்டும் போராது, நெஞ்சிலேயும் அந்த பணிவு வணக்கம் இருக்க வேண்டும். அதனால இது அஷ்ட அங்கங்கள், 8 அங்கங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது மனம், புத்தி இவை 2ம் பகவானிடத்திலே லயித்திருக்க வேண்டும். நான் என்கிற அகங்காரம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆக இது 3. இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடியவை. வெளியிலே என்கிற பொழுது கைகள் 2, கால்கள் 2, தரையிலே பட வேண்டிய அவயவங்கள், அதற்கு பிறகு தலை 1, ஆக அவை 5, ஆக மொத்தம் சேர்த்து 8. இந்த 8 அங்கங்களோடு விழுதல் என்று இதைத்தான் நமஸ்காரமாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே ஆழ்வாரும் கூட எட்டினாய பேதமோடு இறைஞ்சி நின்று. இறைஞ்சுதலாவது அந்த மனத்திலே நாம் நினைத்தல். ஆஹா, சரீரத்தாலே அவனை விழுந்து வணங்குதல், மனத்திலே அப்படி இறைஞ்சுதல் என்று இப்படி இறைஞ்சி நின்று. அதற்கு மேல் இவன் செய்ய வேண்டியது என்ன என்றால் அதை தெரிவிக்கிறார். அது 8 எழுத்து மோதுவார்கள். அந்த எம்பெருமானுடைய திருநாமம் 8 எழுத்து என்னால் அவனுக்கு என்றே ஏற்பட்ட எழுத்து. ஓமித்தி ஏகாட்சரம், நமஹ இதி 2 அக்ஷரே, நாராயணாய இதி பஞ்சாட்சராணி என்று வேதமே தெரிவிக்கிறது. ஆக ஓம் என்கிறது ஒற்றை எழுத்து, அதற்கு மேலே நமஹா என்று 2 எழுத்து, நாராயணாய என்பது 5 எழுத்து. இவை அனைத்தும் சேர்ந்தால் அது 8 எழுத்தாக ஆகிறது. அப்படிப்பட்ட 8 எழுத்து அது திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. பகவானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் கூட பகவன் மந்திரங்கள் தான் அநேகங்கள். அவற்றிலும் எம்பெருமானுடைய வியாப்தி, அவன் எங்கும் பறந்திருக்கிறான், எல்லாவிடத்திலும் பறந்திருக்கிறான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய மந்திரங்கள் 3 தானாம். ஒன்று விஷ்ணு மந்திரம், ஒன்று வாசுதேவ மந்திரம், மற்றொன்று நாராயண மந்திரம். ஆனால் இந்த விஷ்ணு மந்திரத்தை காட்டிலும் வாசுதேவ மந்திரத்தை காட்டிலும் நாராயணன் என்கிற மந்திரம் அது மிக மிக உயர்ந்தது என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். விஷ்ணு காயத்ரியிலேயும் கூட முதலிலே இந்த நாமந்தான் எடுக்கப்பட்டது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று முதலிலே நாராயணனை சொல்லி, அடுத்தபடியாக வாசுதேவ மந்திரத்தை சொல்லி, அடுத்தபடியாக விஷ்ணு என்கின்ற நாமத்தை சொல்லி இருக்கிறபடியினாலே அந்த நாராயண மந்திரம் அதுதான் இருக்கிற மந்திரங்களுக்குள்ளே மிக மிக உயர்ந்த மந்திரமாம். ஆகையினாலே அதற்கு என்ன பெயர் என்னால் திருமந்திரம் என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையைத்தான், திருமந்திரத்தினுடைய விளக்கத்தைத்தான் பத்ரிகாசிரமத்திலே பகவான் தானே நரனாகவும் தானே நாராயணனாகவும் இருந்து, நாராயணனாகிய ஆச்சாரியனாகிய தான் நரனாகிய சிஷ்யனுக்கு உபதேசித்தான் என்று இப்படி
இதிகாசங்கள் புராணங்கள் வரலாறுகளாக தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த 8 எழுத்தும் ஓதுவார்கள், வாரமாக ஓதுவார்கள். இவைதான் நமக்கு காப்பு, இவைகளை இந்த மந்திரத்தை ஓதினால் இதுதான் நம்மை ரட்சிக்கும் என்ற உறுதியோடு யார் ஓதுகிறார்களோ அவர்கள் வானமாள வல்லவர், வல்லர் வானமாளவரே என்று. வானமாள என்னால், வானம் என்னால் பரமாகாசமான ஸ்ரீ வைகுண்டம். அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை ஆளக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு என்றால், இப்படி அந்த எம்பெருமான் இங்கே எட்டினாய வேதமோடு அவனுடைய எட்டெழுத்தும் என்று சொன்ன பொழுது அந்த 8 எழுத்து என்னால் நாராயண மந்திரம். அந்த மந்திரத்துக்கு உண்டான உயர்ந்த பொருள் என்ன? எல்லா பொருள்களுக்கும் அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை பாசுரத்தினுடைய முன்னடியிலே காட்டினார். எல்லா பொருளுக்கும் அந்தர்யாமி என்பதைத்தான் அவர் என்ன காட்டினார்? 8 8 8 ஓர் 7 7 7 8 3 1 என்று இவை அத்தனைக்கும் அவன் அந்தர்யாமியாகி இருந்து நிர்வகிக்கிறான். ஆகினாலே அப்படிப்பட்ட அவனுடைய 8 எழுத்துக்களை வாயாலே ஓத வேண்டும். அப்படி 8 அங்கங்கள் நிலத்திலே படியும்படியாக அப்படி அவனை வணங்க வேண்டும். அந்த மனசிலேயும் கூட இறைஞ்சுதல் என்கிற பணிவு இருக்க வேண்டும். ஆக இப்படி மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலும் அந்த எம்பெருமானை பற்றினால் அப்படிப்பட்ட பக்தர்கள் நிச்சயமாக பரமபதத்தையே ஆளும் வல்லமையை பெற்று விடுவார்கள் என்று இங்கே இந்த பாசுரத்திலே திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக திருமந்திரத்தினுடைய பெருமை என்ன என்றால், அதை ஓதுபவன் பரமபதத்திற்கு போய் பரமபதத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்று விடுவான் என்கிறார். இன்னும் இதனுடைய பெருமையை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.